ஹாய். இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் பத்தி சரிங்களா? கண்டிப்பா இது எல்லாருக்குமே தேவைப்படக்கூடிய ஒரு விஷயம். நம்ம ஒரு வீடியோல பார்த்திருந்தோம் இல்லையா? நம்மளோட சோல தான் லவ் பண்ணணும் அப்படின்னுட்டு. இப்ப அந்த சோல லவ் பண்றோம் ஓகே. ஆனா அத வந்து எப்படி உணர்ந்துகிட்டு தானே லவ் பண்ண முடியும் முதல்ல. நம்ம ஒரு விஷயம் நமக்கு தேவைன்னா, அத நம்ம உணரணும் இல்லையா? அது எப்படி நான் உணர்றது? எங்கெல்லாம் வந்து என்ன நான் சரி பண்ணிக்கிறது? அந்த சோல கண்டுபிடிக்கணும். அந்த ஒரு டார்கெட் தூரமா இருக்கு. நான் அங்க ரீச் ஆகுறதுக்கு நான் இங்க இருந்து என்னோட ப்ராசஸ்ல நான் என்னெல்லாம் சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் பத்தி இன்னைக்கு பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலா இருக்க மாதிரி தோணலாம். உங்களுக்கு ஸ்பிரிச்சுவாலிட்டில கம்ஃபர்டபுளா இருந்தீங்கன்னா, நீங்க அப்படி டிராவல் பண்ணுங்க. இல்ல வந்து ரொம்ப பிராக்டிகலாவே நான் புரிஞ்சுப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க இப்படி டிராவல் பண்ணுங்க. புரியுதுங்களா? சோ இவ்வளவுதான் வித்தியாசம். அதாவது நம்ம லைஃப்ல நெறைய பேர் நெறைய சிச்சுவேஷன்ல இருக்கோங்க. சரிங்களா? உங்களோட லைஃப நீங்க தனிப்பட்ட முறையில யோசிச்சு பார்த்தீங்கன்னா, உங்க கேரக்டர் என்னங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். நீங்க ஒரு விஷயத்துக்கு எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவீங்கங்கிறதெல்லாம் உங்களுக்கு தான் தெரியும். சில பேர் ரொம்ப கோவமா இருப்பாங்க. சில பேர் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாவே இருப்பாங்க. சில பேர் வந்து சூடு சொரணையே இல்ல. நீங்க இவன என்ன சொன்னாலும் இவன் வந்து திருப்பி திட்டக்கூட மாட்டான். அப்படியெல்லாம் நெறைய பேர் இருப்பாங்க இல்லையா? ஒருத்தரும் ஒரு கேட்டகரியில இருக்கும். இப்போ இது எல்லாமே இது அத்தனைக்குமே ஆன காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மனம் தான். இப்போ என்னை வந்து யாருமே எதுவுமே சொல்லவே கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க ஆளா நீங்க இருந்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த சொசைட்டில இடம் கிடையாது. ஏன்னா, நம்மள வந்து நெறைய பேர் நெறைய சொல்வாங்க. 4 பேர் 400 விதமா சொல்வாங்க. சோ, அது எல்லாமே நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோம். இப்ப அந்த அக்செப்ட் பண்றதுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த உடம்பு வந்து ஒருத்தவங்க நம்மள பத்தி தப்பா பேசுறாங்கங்கிறத கேட்டுட்டு, இந்த உடம்புல இருக்க காது கேக்குது. நீங்க கேட்கல. எப்பவுமே நீங்க வேற, இந்த உடம்பு வேற அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் அதுதான். ஏன்னா, நம்மள எங்க தெரியுமா அழிக்க முடியும்? ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்க யாருக்கெல்லாம் இருக்கோ, நீங்க நினைச்சது எதுவுமே நடக்காது. நீங்க லா ஆஃப் அட்ராக்ஷன், இந்த ஹீலிங் பிராக்டிஸ் நீங்க என்னத்த வேணா பண்ணுங்களேன். அந்த அகங்காரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த சித்தாந்தத்துல சொல்லுவாங்க. சைவ சித்தாந்தம்ல வந்து மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் வந்துட்டு சித்தம் அப்படி சொல்லுவாங்க இல்லையா? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் இந்த 4 விஷயம் சொல்லுவாங்க. சோ இதுல இந்த அகங்காரம்ங்கிற ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குன்னா, நீங்க என்ன பண்ணீங்கனாலும் உங்களால வந்து அத எப்படி சொல்றது? அச்சீவ் பண்ணவே முடியாது. அது எவ்வளவு பெரிய நல்ல ஆசையா இருந்தாலுமே. ஏன்னா ஈகோ இருக்க இடத்துல மத்த பாசிட்டிவ் அதிர்வலைகளுக்கு வந்து அங்க வேலையே கிடையாது. இப்போ இந்த வீடியோல நம்ம என்ன பேசுறோம்? உங்களோட சோல தான் நீங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க போறீங்க. லவ் பண்ணணும்னு சொல்லியாச்சு. செல்ஃப் லவ் பண்ணணும்னு லாஸ்ட் வீடியோல. இப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த சோல கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு கேட்கும்பொழுது, நீங்க இந்த உடம்ப வந்து விட்டுறணும். புரியுதுங்களா? விட்டுறணும் அப்படின்னா அப்படியே அந்த விட்டுறது கிடையாது. உடம்ப நீங்க பாத்துக்கிற மாதிரி ஹெல்தியா பாத்துக்கணும். அதுக்கு நல்ல ட்ரெஸ் போட்டு நல்லா அழகா வச்சுக்கிட்டு, அத நீங்க எப்படி அதையும் லவ் பண்ணி தான் பண்ணணும். அத எப்படி பாத்துக்குவீங்களோ அந்த மாரி பாத்துக்கணும். ஆனா, யாராவது உங்கள ஏதாவது சொல்றாங்கன்னா, இந்த உடம்பத்தான் அவங்க சொல்றாங்க. என்ன சொல்லல அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்கு நீங்க வரணும். இப்ப வந்து யாராவது உங்களோட கேரக்டர பத்தி தப்பா பேசுறாங்க. அவ வந்து அப்படி, இவ வந்து இப்படின்னு யாராவது சொல்றாங்கன்னு வைங்களேன், இம்மீடியட்டா கோவம் வரும். உடனே என்ன பண்ணுவோம்? அவனுக்கு தெரியுமா நான் அப்படி பண்ணேன்னு அவனுக்கு தெரியுமா? நான் உண்மைய வந்து பாரு, அவனுக்கு நான் வந்து ப்ரூஃப் பண்ணி காட்டுறேன். அவன வந்து நான் என்ன பண்றேன்னு பாரு. இந்த மாதிரி எல்லாம் நம்ம கோவமா பேசுறோம் இல்லைங்களா? இது இது எல்லாமே என்னன்னா, அவங்க அவங்களோட உடம்புல தான் சொன்னாங்க. இன்ஃபாக்ட் அவங்களுமே அந்த உடம்பு கிடையாது. அவங்க சோல் வேற. இன்னொன்னு எல்லாத்தோட சோல் அப்படிங்கிற அந்த தன்மையே வேற. சரிங்களா? அந்த கடவுள்ட்ட இருந்து நம்ம வந்திருக்கோம் இல்லையா? அந்த பார்ட்டிகல்னு சொல்றோம். காட் பார்ட்டிகல்னு. அப்போ கடவுளோட தன்மை எதுவோ அதேதானே எல்லாருமே. இப்ப இந்த பாட்டில்ல இருக்க தண்ணிய வந்து நான் வெளிய ஃபுல்லா சிந்தி விட்டேன் அப்படின்னா, இந்த பாட்டிலுக்குள்ள இருக்கிற தண்ணியும் அதேதான். நான் வெளிய சிந்தி விட்டுருக்கேன்ல, அதோட தண்ணி அதே. இதையும் மைக்ரோஸ்கோப்ல வச்சு பார்த்தாலும் அப்படிதான் இருக்கும். வெளிய சிந்தி இருக்க அத எடுத்து நம்ம ஸ்லைட்ல வச்சு மைக்ரோஸ்கோப்ல பார்த்தாலும் அதே பார்ட்டிகல்ஸ் தான் இருக்கும். அந்த மாதிரி சோல் அப்படிங்கிறது ஒண்ணுதான். நம்ம எப்ப அந்த ஈகோ எந்திரிக்குதுன்னா, அவன் யாரு என்ன சொல்றதுக்கு? நான் யார் தெரியுமா? அப்படிங்கிற அந்த நெகட்டிவான எண்ணங்கள். அது எங்கன்னா அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம போறதுனால. இந்த உடம்பு நான் கிடையாது. என்னோட சோல் தான் உள்ள இருக்கு. அந்த சோல் தான் நானு. இப்ப யாரு என்ன பத்தி என்ன தப்பா பேசினாலும், அவங்க இந்த உடம்ப தான் சொல்றாங்க. இந்த உடம்புக்கு எனக்கு சம்மந்தம் இல்ல. இந்த உடம்பு இந்த ஜென்மத்துக்கு மட்டும் தான் எனக்கு இருக்கு. இது டக்குன்னு ஒரு நாள் அழிஞ்சிரும். அது எப்பன்னு எனக்கு தெரியாது. சோ இதுக்கு இந்த உடம்ப திட்டுறதுக்காக, நீ குண்டா இருக்க, நீ ஒல்லியா இருக்க, நீ கருப்பா இருக்க, நீ கலரா இருக்க, உனக்கு முடி நீளமா இருக்கு, முடி கம்மியா இருக்கு. அப்புறம் நெறைய பாடி ஷேமிங் என்ன பண்ணாலும், அவங்க சொல்றது எல்லாமே இந்த வெளியில இருக்க இந்த உடம்ப தான். சோ இதுக்கு நீங்க எவ்வளவு லவ் பண்ணணுமோ, எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணணுமோ அத மட்டும் பண்ணிட்டு,
நீங்க உள்ள இருக்க சோலை தான் தேடணும். சரிங்களா? இந்த உலகத்துல உங்களை சுத்தி யாரு என்ன சொன்னாலுமே அதுக்கு நீங்க ரியாக்டே பண்ணக்கூடாது. இப்ப சித்தர்கள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப அமைதியாவே இருப்பாங்க. நீங்க வந்து அவங்களை என்ன திட்டினாலுமே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து இந்த உடம்போட அறிவுல இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து உள்ளார்ந்த அறிவுல இருப்பாங்க. அதாவது இந்த பிரபஞ்சத்து கூட கனெக்ட் ஆகி அந்த ஒரு வேவ்லென்த்ல அவங்க இருப்பாங்க. நீங்க அவங்கள போய் நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்களுக்கு இன்ஃபேக்ட் காது கூட கேட்காது. அந்த அளவுக்கு அவங்க வந்து ஷிஃப்ட் ஆகி வேற யூனிவர்ஸ், ஐ மீன் வேற ஒரு இதுல டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க நம்ம இந்த உலகத்துல இந்த பூமியில எல்லாம் அவங்க இருக்க மாட்டாங்க. சோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி நீங்களே உங்களை நினைச்சுக்கோங்க. அதுக்காக இப்ப இருந்து நான் சூடு சொரணை இல்லாம இருக்கணுமான்னு கேட்டா கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். சரிங்களா? யார் உங்களை என்ன சொன்னாலுமே நீங்க அதுக்கு ரியாக்ட் பண்ணாதீங்க. முக்கியமா நீங்களும் யாரையும் எதுவும் சொல்லக்கூடாது. எல்லாருமே நம்ம எப்படி பேசுவோம்னா, நம்ம ஏதோ ரொம்ப அப்படியே நம்மள நெருப்புல இருந்து போட்டு வெளியே வர எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப தூய்மையா இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஏதோ நெருப்புக்குள்ள இருந்து வந்த மாதிரியும் மீதி இருக்கவங்க எல்லாருமே வந்து உலகத்துல இருக்க எல்லாரும் கெட்டவன், நான் மட்டும்தான் நல்லவன், நான் மட்டும்தான் திரௌபதி மாதிரி நெருப்புல இருந்து பிறந்திருக்கேன் ரேஞ்சுக்கு நம்மள பேசிக்கும். அப்படி எல்லாம் கிடையாது. எல்லாருமே அதே மாதிரிதான். ஆனா நம்மளோட அந்த ஸ்டாண்ட், நான் ரொம்ப நல்லவன், என்ன அப்படி பேசக்கூடாது, என்ன இப்படி பேசக்கூடாதுன்ற போதுதான் நம்மளோட ஈகோவே மேல எழும்புது. சரிங்களா? என்ன சொல்லிட்டானா சொல்லிட்டு போறான், இப்படி பண்ணிட்டானா பண்ணிட்டு போறான், ஏமாத்தினானா ஏமாத்திட்டு போறான்ட்டு நீங்க எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கும் பொழுது முக்கியமான ஒரு விஷயம் அங்க ஆக்டிவேட் ஆயிட்டு இருக்கு. என்னன்னா உங்களோட கர்மா. ஏன்னா கர்மாவோட வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு செயல் செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கான வினை. சரிங்களா? ஒரு வேலை செஞ்சுட்டீங்க, வேலை செஞ்சா அதுக்கு ஒரு காசு வாங்குறோம் இல்லையா? அந்த மாதிரி ஒரு செயலை நம்ம செய்யறோம்னா அதுக்கு ஆப்போசிட்டா இன்னொரு செயல் நடக்கும். நீங்க இப்ப செஞ்சதுக்கு இன்னொரு செயல் நடக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். இப்ப உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள், சில பேர் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி பேட்டர்ன் பிரச்சனையிலேயே இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் என்னன்னா அவங்களோட அந்த கர்மா சைக்கிள் தொடர்ந்துகிட்டே இருக்கும். சோ அவங்கெல்லாம் நீங்க என்ன பண்ணணும்னா, ஏன் இந்த பிரச்சனை வருதுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்க மத்தவங்கள வந்து சாபம் விடுறது, மத்தவங்கள திட்டுறது இதெல்லாம் விட்டுட்டு, எல்லாருமே நான் தான். இன்னைக்கு உங்களை சுத்தி ஒரு 1000 கண்ணாடியை வச்சுட்டு நீங்க போய் நடுவுல நின்னீங்கன்னா அந்த 1000 கண்ணாடியிலயும் ரிஃப்ளெக்ஷன் நீங்க தான் இருப்பீங்க. அப்ப ஒரு கல்லை எடுத்து கொடுத்து அந்த கண்ணாடியை உட அப்படின்னா உடைப்பீங்களா? மாட்டேன், நான் என்னோட கண்ணாடியில நான் இருக்கேன், உடைக்க மாட்டேன் அப்படின்னு தானே சொல்லுவோம். அதே மாதிரி நீங்க இருக்கீங்க, உங்களை சுத்தி இருக்க எல்லாருமே நீங்க தான். புரியுதுங்களா? அதாவது கடவுள் அப்படி கூட வேண்டாம். நீங்க உங்களை எவ்வளவு நல்லபடியா பாத்துக்குவீங்க, அந்த மாதிரிதான் ஆப்போசிட்ல இருக்க பொருளா நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸ் எல்லாமே நான் தான். என்னை சுத்தி இருக்கிறது எல்லாமே நான் தான். ஏன் அந்த நான் தாங்கிறது அந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நான் தான் இல்ல, எல்லாமே நான் தான் அப்படிங்கிறது ரொம்ப சட்டிலா இருக்கணும். அந்த ஒரு எமோஷனே பாத்தீங்கன்னா கடவுள், அந்த காட் பார்ட்டிகிள் தானே நானு, நம்ம இந்த உடம்பு இல்லை இல்லையா? சோ இந்த சோல் தான் நானு, என்னை சுத்தி இருக்க எல்லாமே இந்த சோல் தான். அவங்க கர்மாப்படி அவங்க இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதுக்காக நானும் இப்படி பண்ணக்கூடாது அப்படிங்கிற அந்த தெளிவுல நீங்க இருந்தீங்கன்னா நீங்க வந்து சோல் கூட கனெக்ட் ஆவீங்க. அதாவது உங்களுக்குமே ஒரு உங்க ஃப்ரெண்ட் இருக்காங்கன்னா அவங்க நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி உங்களுக்கு தெரியுவாங்க. நீங்க வந்து ஏதோ ஒரு மாதிரி வேற ஒரு ரேஞ்ச்ல அப்படியே மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும் உங்களுக்கு. நான் அவன மாதிரியே இல்லப்பா சுத்தமா, எனக்கு அவன்கிட்ட இருக்க கேரக்டரே எதுவுமே இல்லை, நான் வேற மாதிரி அப்படிங்கிற ஒரு அமைதியா நீங்க புரிஞ்சுக்கிற விஷயம் வந்து உங்களுக்கு அங்கதான் கிடைக்கும். புரியுதுங்களா? சோ நீங்க வந்து மேனிஃபெஸ்டேஷன்லாம் விட்டுருங்க. முதல்ல உங்களோட டெய்லி லைஃப்ல உங்களோட சோலை டச் பண்ற ரேஞ்சுக்கு நீங்க உங்க சோல் கூட கனெக்டிவிட்டியில இருந்தீங்கன்னாலே உங்களோட கர்மிக் டெபாசிட்ஸ் எல்லாமே போயிடும். சோ ஈஸியா உங்களுக்கு அந்த ஈர்ப்பு விதியில நீங்க என்ன பண்ணாலும் கொஞ்சம் சீக்கிரமாவே நடக்கும். ரொம்ப பாசிட்டிவாவே உங்களை சுத்தி எல்லாமே முக்கியமா நீங்க கேட்காமயே நடக்கும். தேங்க்யூ.